நடிகர் விஜயின் அரசியல் வருகை 2026 தேர்தல் களத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. விஜயின் வருகை எப்படியெல்லாம் எதிரொலிக்கப் போகிறது என்பதை பலரும் பல விதங்களில் தங்களின் யூகங்களை முன்வைக்கின்றனர். என்றாலும் விஜயின் வருகை அதிமுகவிற்கே அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதே பலரும் முன்வைக்கின்ற கருத்தாக உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி முதல் அரசியல் மாநாட்டிற்கு தீவிரமாக தயாராகி வருகிறார் நடிகர் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வாக்குகளை பிரிக்கும் கருவியாக இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்றாலும் யாருடைய வாக்கு வங்கிக்கு ஆபத்து என்பதுதான் தற்போது விவாதத்திற்குள்ளாகி உள்ளது. இத்தனை வருடங்களாக திமுக, அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகின்றன என்ற நிலையில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு தான் முழுமையாக கிடைக்கும் என்பது எழுதப்படாத விதியாக இருந்து வந்தது. ஆனால் சமீப காலமாக தேர்தல் களம் மாறி நாம் தமிழர் கட்சி, பாஜக கூட்டணி கட்சிகளும் களத்தில் நிற்பதால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அந்த கட்சிகளுக்கும் கணிசமாக கிடைத்து வருகின்றன. அதிமுகவுக்கு என சில கொள்கைகள் இருந்தாலும் கூட பிரதானம் என்னவோ திமுக எதிர்ப்பு தான். திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் பெரும்பாலும் அதிமுக பக்கம்தான் வருவார்கள். ஆனால் தற்போது புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் விஜயை மாற்று சக்தியாக கருதி அவர் பக்கம் செல்லக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்ட சில முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆர்வம் காட்டி வருவதாக தகவல் வட்டமடித்து வருகிறது. அதற்கு ஏற்ப அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளை லிஸ்ட் போட்டு தங்கள் பக்கம் இழுக்க விஜய் தரப்பினரும் தீவிர வேலையில் இறங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். மேலும் அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் சீனியரான செஞ்சி ராமச்சந்திரனை தமிழக வெற்றி கழகத்தின் அவை தலைவராக நியமிக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக இன்னொரு தகவலும் கசிந்து வந்தாலும் இது நம்ப தகுந்த செய்தியாக பார்க்க முடியாது என்றும் கூறுகின்றனர். ஆனாலும் விஜயின் அரசியல் வருகை திமுகவை விட அதிமுகவிற்கு தான் தலைவலியை ஏற்படுத்தும் என்பது அரசியல் அவதானிகளின் கருத்தாய் உள்ளது. அதிமுகவின் முக்கிய சீனியர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பதாக வெளியான தகவல் குறித்து கட்சியில் இருக்கும் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர்களிடம் கருத்து கேட்க முற்பட்ட போது யாருமே பேச முன்வரவில்லை. இதற்கான பின்னணி காரணத்தை விசாரித்த போது விஜயை விமர்சித்தால் கிடைக்கும் சாதகத்தை விட பாதகமே அதிகம் என அதிமுக தலைமையே உத்தரவிட்டதாக கூறுகிறார்கள் எம்ஜிஆர் மாளிகையின் உள் விவகாரம் அறிந்தவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், சீனியர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் விஜயின் வியூகம் முழு அளவில் பலனளிக்குமா என்பதும் கேள்விக்குறிதானா? இளைஞர்களை ரசிகர்களாக வைத்திருக்கும் நடிகர் விஜய் புதிய அரசியல் சக்தியாக அறியப்படுகிறார். அப்படி இருக்கையில் ஏற்கனவே அரசியலில் இருப்பவர்களையே விஜய் தனது கட்சியில் சேர்த்துக் கொள்ள நினைப்பது எந்த வகையிலும் கைகொடுக்காது என்றே கூறுகிறார்கள். விஜய் போன்ற பிரபல நடிகர்கள், செல்வாக்குமிக்க நடிகர்கள், பெரும்பாலும் இளைஞர்களை ரசிகர்களாக கொண்ட நடிகர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிற போது அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புத்துணர்வு மிக்க ஆட்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கும்னு ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும். பல கட்சிகளிலிருந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியோ இல்லை நல்ல விதமாக இருந்தோ எப்படி இருந்தாலுமே சரி, அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது அந்த விஜய் கட்சிக்கு அது இன்னும் மேலும் ஒரு செல்வாக்கை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. எப்போதும் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் பெருமளவில் அதிமுகவிற்கு மட்டுமே சென்று வந்த நிலையில் தற்போது கள நிலவரம் மாறி இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவிற்கு மட்டுமே சென்றால் அதிமுக பலம் பெற்றுவிடும். மாறாக எதிர்ப்பு வாக்குகளை விஜயும் கூடுதலாக பிரிப்பதால் தங்கள் தரப்பிற்கு பாதிப்பில்லை என்ற குஷியில் திமுகவினர் இருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.